ஜப்பானின் டோக்கியோவில் இருந்து இன்று காலை கோலாலம்பூர் அனைத்துலக விமான நிலையமான KLIA டெர்மினல் 2க்கு வந்த விமானத்தின் சக்கர பகுதியில் அடையாளம் தெரியாத ஒருவரின் சடலம் கண்டெடுக்கப்பட்டது. காலை 6:30 மணியளவில் விமானம் தரையிறங்கிய பின்னர் 6:55 மணியளவில் பராமரிப்பு பணியாளர்கள் சக்கர பகுதியில் இருந்து துர்நாற்றம் வீசியதை கவனித்தனர். பகுதியை திறந்து பார்த்தபோது வெள்ளை சட்டை மற்றும் ஜீன்ஸ் அணிந்த நிலையில் சடலம் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. இதையடுத்து போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டதுடன் தடயவியல் குழுவும் சம்பவ இடத்திற்கு அனுப்பப்பட்டது. சுமார் 20 வயதுடையவர் என நம்பப்படும் அந்த நபர் 72 மணி நேரத்திற்கும் மேலாக உயிரிழந்திருக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சடலத்தில் இருந்து அடையாள ஆவணங்கள் எதுவும் கிடைக்கவில்லை. உயிரிழந்தவரின் அடையாளம் மற்றும் பாலினம் இதுவரை உறுதிப்படுத்தப்படவில்லை. ராஜயோகாவில் அனைத்து கங்கைகளிலிருந்தும் கும்பகோண மகாமகத்தின் புனிதமான லட்சுமி குபேர வாஸ்து தீர்த்தம், ராஜயோகாவின் தனித்துவ தரம் கொண்ட சுண்ணாம்பு, ராஜயோகாவின் இயற்கை வல்லமை கொண்ட சீயக்காய், இயற்கையான சந்தன கட்டைகளிலிருந்து நிறைவான வாசம் கொண்ட சந்தனம், தெய்வீக வழிபாட்டிற்கு ஹோம குச்சிகள் அனைத்தும் உங்கள் ராஜயோகாவில். இது ஒரு சிம்லா மார்க்கெட்டிங் வெளியீடு.